Winners Joy Time. வணக்கம் நேயர்களே, வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காக ஏஆர் அல்டிமேட் இன்ஸ்டிடியூட்டின் வாஸ்து பேராசிரியர் யோகஸ்ரீ மணிபாரதி சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் வேர்ல்டு, ஃபாஸ்ட் வேர்ல்டில் விஞ்ஞானத்தையே முக்கியமாக நம்பிட்டு இருக்க இந்த காலத்தில் பழைய சாஸ்திரமான வாஸ்து சாஸ்திரம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் முக்கியமானது, நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் சொல்லுங்கள் சார். விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறது எப்போ இருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த நூற்றாண்டுக்குள் அப்படின்னு தான் எடுத்துகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னால் வெளிப்பாடாக தெரியாது, ஆராய்ச்சி முறை அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி மீடியா வந்த பிறகு தான் அத்தனை பேரும் விஞ்ஞானம்னு பேசுகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம விஞ்ஞானத்துக்கு எங்கே போனோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் தான் எடுத்தோம். அப்போது ஆன்மீக தேடலில் விஞ்ஞானம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நமக்கு இப்போ காஸ்மிக் உதவுதுன்னு சொல்கிறது காஸ்மிக்னு தெரியுது. அதை உங்களுக்கு பயோ எனர்ஜியாக மாறுதுன்னு இன்றைக்கி நமக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்ட விதத்தை என்றைக்கும் சித்தர்கள் கண்டுபிடிச்சி அதை ஒரு ஃபார்முலாவாக்கி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆதி விஞ்ஞான முறையை நமக்கு ஆன்மீகத்தன்மையில் தான் கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் கோவில்கள், சர்ச்சு, மசூதி இங்கேயெல்லாம் போய் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். அப்படின்னா அங்கே கூட்டு வழிபாட்டு தன்மைக்கு தகுந்த வாஸ்து அமைப்புகள் அப்படிங்கிறது அங்கே பேசப்பட்டது. அந்த செய்திகள் அங்கே சொல்லப்படுறதுனால நம்ம கூட்டு வழிபாடுன்னு கொண்டு போயிட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு வாஸ்து சாஸ்திரம் முக்கிய அங்கம். இது பியூர்லி சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது. ஆனால் அன்றே இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை கடைபிடித்தால் போதும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரி, இப்போ இந்த வாஸ்துவை எந்தெந்த மாதிரியான இடங்களுக்கு பயன்படுத்தலாம்? உதாரணமாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பங்களாஸ், தனி அப்பார்ட்மெண்ட்ஸ், இல்லாட்டி அடுக்குமாடிகள் குடியிருப்பு, ஃபேக்டரி, இப்படி நிறைய வகையான பில்டிங்ஸ் இடங்கள் ஆகிட்டு இதை எந்த மாதிரியான கட்டடங்களுக்கு வாஸ்து பார்க்க வேணும் சார்? அதாவது வாஸ்து அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு எடுத்தாலே அந்த சொல்லுக்கே ஒரு பொருள் என்னென்னா, வஸ் என்றால் குடியிருக்கும் இடம். வஸ் சாஸ்திரம் திரிபு நிலையில் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு வந்திருக்குது. அப்போது குடியிருக்கும் இடத்திற்கு சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம் அப்படின்னா மனித வாழ்வில் அங்கம் வகிக்கக்கூடிய பாகம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ எங்கெங்கே இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அதுவும் நம்ம வாழ்வியலினுடைய ஆதார சக்தி, அதாவது பொருளாதாரத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு அலுவலகம், அல்லது பிஸ்னஸ் பிளேஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அங்கே வியாபாரத்தில் நமக்கு எக்கனாமிக்கல் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ வாழ்க்கைன்னு நம்ம வீடுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், அங்கே தான் வம்ச வளர்ச்சின்னு எடுக்கிறோம். அப்போ எல்லாத்துக்குமே ஒன்றுக்கொன்று ரிலேட்டிவ். அதே நேரத்தில் வியாபாரத்தன்மைக்கு நம்ம வாஸ்து கொஞ்சம் மாற்றி எடுத்துக்குவோம். வாழ்க்கைக்கு கட்டடம் அப்படிங்கும் பொழுது மாற்றி எடுப்போம். அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கும் பொழுது வாழ்க்கை அப்படிங்கிற ஸ்தானத்தோடு ஒன்றி எடுக்கணும். அப்போ நம்ம இந்த எல்லா அமைப்புகளுக்கும், இப்போ கோவிலாகட்டும், வர்த்தக நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ்கள் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, அந்த கட்டட அமைப்பில் காற்றினுடைய அழுத்தம். இப்போ பார்த்திங்கன்னா காற்றின் ஒளியே மொழியாய் இசையாய் அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூட்டில் நமக்கு ஒரு செய்தி வருது, இசை வருதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய காற்றும் அந்த துளைகளில் நாம் தரக்கூடிய அழுத்தமும் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல இசை அப்படின்னு வருதுன்னா நம்மளுடைய அழுத்தம் ஃபிங்கரிங்கில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லைங்களா? அது மாதிரி வான்காந்த சக்திக்கும் நாம் கொடுக்கக்கூடிய கட்டடத்திற்கும், கட்டடத்தில் காற்று எந்த அளவுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படி அளக்கிறவன் அளப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா கடவுள் படி அளக்கிறான்னா நமக்கு அந்த கட்டடத்திற்குள் அவன் தரக்கூடிய படி கொடை அப்படிங்கிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கை. அப்போ இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு பெட்ரூம் அமைப்பு இந்த மாதிரியாக இருந்தால், தரப்பட்டால், நல்ல அமைப்பில் தரப்பட்டால் அப்படின்னு சொல்லுது. அந்த நல்ல அமைப்பு அப்படிங்கிற சொல் பார்த்திங்கன்னா காஸ்மிக்கை கொண்டு வரும் தன்மை. இதுதான் சயின்ஸு. அப்போ நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னது பூரா வாழ்க்கையில் நல்லது 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 அப்படின்னு கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போவதற்கு எல்லா கட்டடங்களுக்கும், குடியிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் பொதுவான தன்மை ஃபார்முலா வாஸ்து. சார், இப்போ அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் அதிகமாயிட்டு வருது. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆகட்டும், இல்லை இப்போ உள்ள சிட்டிஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அப்பார்ட்மெண்ட் பேஸ் பில்டிங்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதில் பர்டிகுலராக ஒருத்தவங்க மட்டும் திருத்தணுமோ அமைக்கணுமோ அப்படின்னு சொல்லும்போது அப்படி பண்ண முடியுமா? வாஸ்துபடி அவங்களுடைய
போர்ஷனை மட்டும் வந்து சரி பண்ண முடியுமா சார்? ஏன் முடியாது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு போயிட்டுருக்கோம்னா அங்கே வந்து இந்த ஹேர் ஸ்டைலை வச்சு அடையாளம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு இந்த மாதிரி ஸ்டைலில் இருப்பார் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா ஒரு தனித்தன்மையாக ஒரு அமைப்பு தரும் பொழுது அந்த கூட்டத்திலேயே வித்தியாசப்படுத்தப்படுது அப்படின்னு இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ன கலரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த கலரை மட்டும் அப்படி சாய்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தக்காரர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய நண்பி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி என்னதான் நம்ம வந்து பல கட்டடங்களில் யாருமே எதையும் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நாம் வந்து ஏன் இது தப்பாக இருக்கும், அப்படி தப்பாக இருக்கிறத சரி பண்ணால் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை நாம் அடமானம் வைக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறதே இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தால் இப்போ வந்து ஒரு கட்டடத்துக்கு நம்ம வந்து ஒரு 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணும் பொழுது அங்கே இந்த ஃபார்முலா சரியாக இருக்கான்னு பார்த்து சரி பண்ணும் பொழுது கூடுதலாக ஒரு 2 லட்சம் ஆகலாம் அல்லது குறையலாம். இந்த அமைப்பை முதலியே திட்டமிடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக அமைஞ்சிக்கும். ஆனால் இவங்க பின்னால் யோசிக்கிறதுன்னு பண்ணும் பொழுது அப்பவும் யோசிக்கலாம் இதை நம்ம திருத்த முடியும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பூராமே பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வாழ்க்கை சயின்ஸ் அப்படிங்கிற வாஸ்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நிறைய கட்டடங்களை வந்து இடிக்கணும், உடைக்கணும். அப்படியே நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுனா 4வது மாடியில் நம்ம இருக்கோம், 7வது மாடியிலேருந்து உடைச்சிட்டு வந்தால் தான் 4வது மாடியை திருத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் பயமாகவும் இருக்குது. அவசியமே இல்லை. 4வது மாடியில் நம்மளுடைய போர்ஷனில் இருக்கக்கூடிய தவறுகளை எளிமையாக திருத்துவது எப்படிங்கிறதுக்கு நிறைய சூத்திரங்கள் இருக்குது, ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலாவில் எதை நாம் இந்த கட்டடத்துக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தால் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டுகளிலும் 100% வாஸ்து அமைப்புகளை தந்து நிம்மதியாக வாழ்வாங்கு வாழ முடியும். நம்மளுடைய ஏஆர் அல்டிமேட் இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல வாஸ்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, கிளாஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரியும், அல்லது எப்படி சரி பண்ண முடியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்டீரியலில் எதை யூஸ் பண்ணினால் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். புது வீடு கட்டணுமா, உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா, புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா, அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா, வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Manibharati Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit PSK Complex, second gate, Tuticorin 2. Every month fourth week, Saturday and Sunday on Udumalaipetai. Mrs. Nagarani Manibharati, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaippet, Tirupur District. Contact number 98432 27635 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்குபதி மேரேஜ் ஹால் AC, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. கான்டாக்ட் நம்பர் 98432 27635 94422 27635. சார்,
சார் இப்போ வந்து இடைவெளிக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், குழந்தைகளுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது மூலமாக தர முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து குழந்தைகள் வந்து பிறந்து அது வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வர குழந்தைகள் அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைகள், இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட வந்து குழந்தை இல்லைங்கிறத விட வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து வீட்டு அமைப்பினால தான் இந்த மாதிரி குழந்தைகள் வர்றாங்களா? இந்த மாதிரி வர்றதை வந்து தடுக்கிறதுக்கு வாஸ்துவில் வந்து வழி உண்டா? சரி செய்ய முடியுமா சார்? அதாவது வருமுன் தடுப்போம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்த பின் காப்போம் அப்படின்னு சொல்லணும். இது பார்த்திங்கன்னா முரண்பாடாக இருக்கும். என்ன அப்படின்னா, வருமுன் காப்போம், வந்த பின் தடுப்போம் அப்படின்னு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய வீடு தான். உங்களுடைய கட்டடத்தில் இந்த பெட்ரூம் வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில், இப்போ பெட்ரூம் நல்ல அமைப்பு கொடுத்தும் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கட்டில் அமைப்புகள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்லலாம் முதல்ல வெறும் ஒரு பாயை விரித்தோம் படுத்தோம் அப்படிங்கிற நிலை மாறி இன்றைக்கி டோட்டலாக நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பூரா நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர், டிவி, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகள்லையும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்ரு, டிவி, ஒரு டேபிள் அல்லது அங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கு தேவையான நமக்கு வந்து இணைப்பு கழிவறைகள் அப்படின்ட்டு, அப்போ வந்து அட்டாச்சு பாத்ரூம், இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸை வந்து அதிகப்படுத்திகிட்டே போயிட்டுருக்கோம். முதலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது அப்படின்னா கழிவறை பார்த்தால் உங்களுக்கு வந்து அவுட்டில் வெளியில் எங்கேயாச்சும் ஒரு 20 அடி 25 அடி தள்ளி இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது. இன்றைக்கி இட வசதி இல்லை அப்படிங்கிற தன்மை. அப்போ வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் வந்து நார்த் ஈஸ்டாக இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா மன வளர்ச்சி குறைந்த நிலையில் குழந்தைகள் அப்படின்னு அமையுது. அந்த பெட்ரூமே நார்த் ஈஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசம் அப்படிங்கிற ஒரு தன்மையை தருது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கான்னா இருக்குது. ஏன்னா அதைத்தான் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக சேனலில் வந்து ஆன்மீகத்துக்கும் வாஸ்துவுக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆன்மீகம் வந்து மிகப்பெரிய சயின்ஸு. இப்போ இன்றைக்கி சிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சிவனுடைய அருவுருவம் உருவம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து நமக்கு சிவனுடைய தத்துவமாக சொல்லப்படும். அப்போது எதுவும் இல்லாத நிலை அருவுருவம், அருவமாக இருந்து உருவமாக, அதாவது எதுவுமே இல்லாத நிலை, அப்புறம் இதுவும் அதுவுமான நிலை, இதுவாகப்பட்ட நிலை அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜ். அதாவது எதுவுமே இல்லாத வெற்றி நிலை, அதற்கு பிறகு ஒரு நிழல் போன்ற சலனம், அதற்கு பிறகு உருவம். இந்த அமைப்பில் தான் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சிவனை அந்த மாதிரி காமிச்சு அம்மாவை அலங்காரமாக காமிச்சிருப்பாங்க இந்த அம்மா. ஏன்னா சிவனுடைய அமைப்பில் எதுவுமே இல்லாத தன்மையிலிருந்து ஒரு உருவமாக மாறி உருவமாக மாறும் பொழுது அந்த பெண் வந்து தன் கடமையை முழுமைப்படுத்துகிறாள் அப்படிங்கிற ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த தன்மை தான் இங்கே வம்ச வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு தன்மையில் உருவம், எந்த நிலையும் இல்லாத ஒரு சிறு சலனம் அப்படிங்கிற ஒரு நிலை, சிறு சலனத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனதினுடைய உற்சாகம் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜு, அதற்கு பிறகு வம்ச வளர்ச்சி அப்படிங்கும் பொழுது தான் அந்த கரு உருவாகக்கூடிய அமைப்பில் முழுமை அப்படின்னு எடுக்கிறோம். இதில் உருவ ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உருவம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். அப்போ இந்த இரண்டும் இணைந்து ஒரு செயல் வடிவமான தன்மை பெற வேண்டும் என்றால் கட்டிடம் முழுமையான அமைப்பில் அந்த காஸ்மிக் அந்த அமைப்பு அந்த உடலுக்கு இன்றைக்கி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறோம், சோலார் ட்ரீட்மெண்ட்டுங்கிறோம். இன்றைக்கி அத்தனை என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம மண் குளியல்னு குளிச்சுட்டு இருந்தோம், சூரிய வெளிச்சத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஏசி ரூமில் அப்படியே நம்ம ஓய்வு எடுக்கிற மாதிரி இருந்து பண்ணும் பொழுது நமக்கு உண்டான மினரல்ஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் குறைவு அப்படிங்கிற தன்மைக்கு கொண்டு போயிட்டோம். உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன அப்படின்னா இது அத்தனையும் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி தர்றதுக்கு இன்றைக்கி ஒரு கேப்சூல்ஸ் போதும்னு சொல்கிறோம். முடியுமா? ஆனால் அதில் கொஞ்சம் தெம்பு, இந்த கேப்சூல்ஸுக்கும் அதிக தெம்பை தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய கட்டடம். அப்போ உங்களுடைய கட்டடத்தினுடைய அமைப்பு முழுத்தன்மையான வாஸ்துத்தன்மை காஸ்மிக்கை உள்வாங்கி உருவ நிலை. இப்போ நம்ம வந்து ஒன்று பேச போகிறோம், என்ன பேச போகிறோம்னு தெரியாது. பார்த்திங்கன்னா இந்த அம்மா என்ன பேச நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்தோன்னே அந்த பேச்சு வருது பார்த்திங்களா. அப்போ முதலில் நாம் சிந்திக்காத நிலை, பின் சிந்தித்த தன்மை. இப்படி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பிரித்து அப்படி பார்க்குற மாதிரி பார்த்தா
வாழ்க்கையினுடைய ரசனை தெரியும். அந்த ரசனையை நாம் அனுபவிக்கிறதுக்கு முதல்ல கட்டடத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நாமளாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அருவுருவ நிலைக்கு இந்த கட்டடத்தில் வரக்கூடிய தன்மைகளில் ஈசானியத்தன்மை பாதிப்பு என்றோ, அல்லது வீட்டுக்கின் வெளியே இருக்கக்கூடிய அக்னித்தன்மை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் பாகம் அப்படிங்கிற பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான படுக்கை அறைகள், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வெப்பத்தை அதிகப்படுத்தும். இப்போ ஒரு கரு வளர வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வெப்பநிலை இருக்க வேண்டும். இன்றைக்கி சயின்ஸினுடைய அமைப்பு இதை கட்டடத்துல கொடுத்து வச்சுருந்தோம். அப்போ சமச்சீரான உஷ்ணநிலை அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம், அதை அன்றைக்கி கட்டடத்தில் கொடுத்து வச்சுருந்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இதை ஆன்மீகமாக கொடுத்தோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கோவிலுக்கு போய் பாருங்கள், அப்படியே தென்றல் மாதிரி காற்று வரும். அந்த மூலஸ்தானத்திட்ட போய் அப்படி நின்று பாருங்கள், உங்களை அறியாமல் ஒரு ஈர்ப்பு கிடைக்கும். ஏன்னா சிற்ப சாஸ்திரத்தில் வாஸ்துவனுடைய பிரதான அங்கத்தை எடுத்து அங்கே கொடுத்துட்டதுனால எதுக்கால இருக்கக்கூடிய பகவான் நமக்கு ஒரு ஈர்ப்பாற்றல் அப்படியே நமக்கு கொடுக்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால தான் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு சிறப்பு அமைப்புகள் அப்படின்னு தரப்பட்டிருக்கும். ஏனென்றால் விமானங்களினுடைய ஸ்டைல் மாறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பகவானுக்கு ஈர்ப்பு ஆற்றல் அதிகம். அதை சிற்பசாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி ஒவ்வொரு வசதிக்கு தக்கபடி படுக்கை அறையினுடைய அளவுகளை மாற்றும் பொழுது அதற்கு தக்கபடியான வாஸ்துத்தன்மையை நாம் தந்தால் ஊனமுற்ற குழந்தைகள் கண்டிப்பாக பிறக்கவே மாட்டார்கள். நல்ல மன வளர்ச்சியோடு நல்ல அழகாக அன்பாக பண்பாக குழந்தைகள் வளருவாங்க. அதுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியம். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். புது வீடு கட்டணுமா? உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா? புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா? அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Manibharati Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit Tirumala Mahal, Sivananandapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit, PSK Complex second gate, Tuticorin 2. Every month fourth week, Saturday and Sunday on Udumalaipetai. Mrs. Nagarani Manibharati, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaipetai, Tirupur District. Contact number 98432 27635 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்குபதி மேரேஜ் ஹால் AC, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. Contact number 98432 27635 94422 27635. சார், இப்போ கேன்சரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது ஒரு வீட்டில் மினிமமாக 4 பேரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 8 10 நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மெம்பர்ஸ் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை தான் சார் அட்டாக் பண்ணுது. நோய் விஷயமாக இருக்கட்டும், இல்லாட்டி குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி குழந்தை முரட்டுத்தனம் செய்கிறதாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் ஆகட்டும், அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவரை தான் பாதிக்குது. ஆனால் அவ்வளவு பேரும் அதே வீட்டில் தானே சார் இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும்ல வந்திருக்கணும். நல்ல கேள்வி. அதாவது என்ன அப்படின்னா, இங்கே தான் கட்டடத்தில் உறவுகள் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு பேசிக்காக தெரியும், நான் பாகம் பிரிக்கிறேன்
அப்படின்னு இருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனாலே தெரிஞ்சு போகும். இப்போ இன்றைக்கி ஏன் இதெல்லாம் வெளிப்படையாக அன்னைக்கு சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மன்னருடைய கலை அப்படின்னு இருந்தது. ஏன்னா மன்னனுக்கு தெரியும். ஏன்னா சமஸ்தானத்தில் எல்லா அட்வைசரையும் வச்சுட்ருப்பான். இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட்டு வந்து 16 செக்ரட்டரியை வச்சுட்ருக்குறாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு 2 செக்ரட்டரியை வச்சுட்ருக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி செக்ரட்டரியேட் போனீங்கன்னா செக்ரட்டரிகளாக ஒரு மீட்டிங் போடுவாங்க அப்படின்லாம் இருக்கும். அப்போ மன்னன் இவங்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி முடித்த பிறகு முதலமைச்சர்கிட்ட போய் எல்லாரும் சொல்லும் பொழுது அவர் ஓகேங்கிறார். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னருடைய சபையில் அத்தனை செக்ரட்டரிஸும் இருந்தாங்க. சித்தர்கள், வைத்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி, முனி ரிஷிகள் அப்படிலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் செக்ரட்டரி மன்னனுக்கு. ஆனால் சிவன் கோவில்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த உறவு நிலைகளில் இருக்கும். கன்னி மூலையில் கணபதி, மையத்தில் சிவன், அம்பாள் வந்து சுவாமியை பார்த்து, ஏன்னா அவன் பிறந்த வீட்டை பார்த்தா அந்த அம்மா நிற்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாயுவியத்தில் முருகன் அப்படின்னு இருக்கும். இப்போ முருகன், அதாவது சிவன் கோவிலோடு இணைந்த விஷ்ணு கோவில்னு பார்த்திங்கன்னா முருகனுக்கு நேர்பின் சைடு பெருமாள் கொண்டு போயிருப்பாங்க. ஆகமம், வைதீகம் அப்படின்னு 2 பிரிவாக பிரிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பிரிவுகளில் சில அமைப்புகளில் உறவுக்கு வந்த கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய உறவுகளை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கிறோமோ அதைத்தான் கடவுள் பெயரால், கடவுளை ஆராதனை செய்யும் பெயரால், இப்போ கடவுளை ஸ்லோகம் செய்து, இப்போ நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்க 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 வாங்க, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு ஒரு அன்பொழுக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது அதே இதைத்தான் கடவுள்கிட்ட நம்ம சொல்லுவதாகலாம் பாசுரங்கள் அமைஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடவுளினுடைய தன்மையை நாம் வந்து ஸ்தானம் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்தில் இருந்தால் இவர் அப்படின்னு. இப்போ கோஷ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மா, அவருக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒரு ரிலேட்டிவ். இப்போ சிவனுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா நந்தி, விநாயகருக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா மூஷிகம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒரு உறவு நிலைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே அப்படி வீட்டிலேருந்து இறங்கினோன்னா போர்ட்டிகோவில் கார் அப்படிங்கிறோம். அவங்களுடைய வாகனம் அவங்களுடைய ரிலேட்டிவில் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரியான ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போது உறவு நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு மேற்கு, அதாவது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் பார்ட் அப்படின்னு எடுப்போம், ஆண்களுடைய பாகம் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் சவுத் அண்ட் நார்த் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய பாகம், லேடிஸ்னுடைய பாகங்கள்னு அர்த்தம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவுகள் ஏராளம், 4 பிரிவாக மாறும். ஒவ்வொரு பார்ட்டும் 4 பிரிவாக மாறும். ஈஸ்ட் அப்படின்னா 4 பார்ட், சவுத் 4 பார்ட், வெஸ்ட் 4 பார்ட், நார்த் 4 பார்ட். இப்போ இந்த 4 பார்ட்டுங்கும்போது 16 ஆயிடுச்சா? இந்த 16 உறவு தான் மனித வாழ்க்கையில் இருக்கிறது. இப்போ அத்தை, மாமா, அண்ணா, பெரியண்ணா, சின்னண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, இந்த உறவுகளை அப்படியே போட்டிங்கன்னா 16 உறவுகள் வரும். இந்த 16 பாகம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தால் நோயாளியாக மாறுறான்னா அத்தையினுடைய பாகம் இங்கே வந்து நோயாளி பாகமாக, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் என் உடம்பு அப்படிம்பாங்க அந்த அம்மா. ஏன்னா இங்கே வந்து அந்த அம்மா வந்தால் அந்த அம்மாவுக்கு ஆகாதுன்னு இருக்கும். அதுக்கு அந்த அம்மா இன்னொரு வார்த்தையை சொல்லி போவாங்க, எங்கள் அண்ணி எனக்கு செய்வினை வச்சுட்டா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது அல்ல, அந்த செய்வினையே அல்ல. இங்கே அத்தையினுடைய பாகம் வந்து உறவில் தப்பாக மாறிடுது. அப்போ இங்கே வந்து அந்த அம்மாவுக்கு உடல் அசதி. அப்போது இந்த 16 உறவுகள்ங்கிற பாகத்தில் இப்போ அண்ணன், தம்பி, இதே வீட்டில் இப்போ அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பம் 12 குழந்தைங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, 17 குழந்தைங்கள் இருந்த வீடெல்லாம் உண்டு. இன்றைக்கி நம்ம வந்து 2 அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்துகிட்ருக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 2 என்றாலும் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு பார்க்கும் பொழுது மூத்தவர் இளையவர் மூத்தவர் இளையவர் அப்படின்ட்டு, அதில் பார்த்திங்கன்னா மகன், பேரன், பேத்தி, இப்படி ரிலேட்டிவில் போகும். அப்போது ஒரு தலைவனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தன்மை தளபதி. அப்போ வந்து தலைவனாக தாத்தா இருந்தால் தளபதியாக வர்றது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகன் அப்படின்னு வரும். இதில் மூத்த மகன் இளைய மகன் அப்படின்னு பிரியும் பொழுது இந்த மூத்த மகனுடைய பாகம் பாதிப்படைந்திருந்தால் மூத்த மகனை மட்டுமே பாதிக்கும். அதே நேரத்தில் மூத்த மகனுடைய அடுத்த மூத்த மகன் வர்றவனையும் பாதிக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் என்னது, பெரியவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் பையனும் அப்படி தான் இருக்கான், இது என்னன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மூத்தவன் வந்தால் அந்த ரிலேட்டிவில் அப்படியே, இதைத்தான் சயின்ஸுன்னு சொல்கிறோம், அந்த பிரெட் ரிலேட்டிவில் அப்படியே போகுதுங்கிறோம். அப்போ இரத்த உறவுங்கிறது எப்படி உருவாக்கப்படுது? இந்த இரத்தத்திற்கு உறவு அப்படிங்கிற வார்த்தை என்ன? அந்த உறவு தான் நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு மாறுது. அந்த உறவுகளோட அமைப்பில் நமக்கு இந்த ஜீன்ஸ் கடத்தக்கூடிய தன்மைகளில் இன்றைக்கி நம்ம ஹியூமன் பாடியில் அத்தனை நோய் கிருமியும் திணிக்கப்பட்டிருக்குங்கிறது சயின்ஸ்.
ஒரு மனிதனுக்கு அத்தனை நோயும் பிறவிக்கு முன்னாலேயே திணிக்கப்படுகிறது அந்த ஜீன்ஸிலேயே. அந்த ஜீன்ஸில் திணிக்கப்பட்ட நோய் இடம் சார்ந்த இடத்தில், எந்த இடமோ எந்த அமைப்போ என்ன தன்மையோ அதுக்கு தகுந்த அமைப்புக்கு டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவோம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, உணவில் ஒவ்வாமை காரணமாக, அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பிடு ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தன்மைக்கு துணை அப்படிங்கிறது ஒரு உணவு அப்படின்னு எடுக்கிறோம். ஆனால் உணவு அல்ல. அதே உணவை வந்து அதே ஹோட்டலில் 100 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா? ஆக அந்த அமைப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த உறவுகளுடைய தன்மைக்கு கட்டணம் பகையாக இருந்தால் தொடர்ந்து ஒருவரையே பாதிக்கும். இது அமைப்பை அப்படி திருத்தணும்னு வச்சுக்கோங்களேன், 7 தலைமுறைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்வாங்கு வாழலாம். இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசினோம். அவ்வளோ ப்ராப்ளம்ஸையுமே வந்து நம்ம குடியிருக்கிற வீட்டை சரி செய்வதன் மூலமாகவே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியும், வீட்டில் இருக்க அனைவரும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சார் இவ்வளோ நேரம் அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இதே நாளில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். AR Ultimate Institute presents Winners Joy Time every Friday 11 p.m. Winners Joy Time. உங்களது வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்களுக்கு வாஸ்து மூலமாக தீர்வு தரலாம் என்று கூறுவதற்காக AR அல்டிமேட் இன்ஸ்டிடியூட்டுடைய பேராசிரியர் யோகஸ்ரீ மணிபாரதி சார் வந்திருக்காங்க. சார், அதாவது சார், ஒரு வீடு அப்படிங்கிறதுல வந்து நம்ம வேலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிணறு வெட்டுறது அப்படிங்கிறதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா போர் போடுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த போர் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், பூஜை போட்டதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர் போடுறதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் வந்து போர் போடுறாங்க. இந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் வந்து போர் போடும்போது அந்த வீட்டினுடைய எல்லாம் போர்லாம் போட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த போர்வெல் அல்லது இந்த கிணறுனுடைய பலன்கள் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எவ்விதமான பலன்களை கொடுக்கணும், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக வந்து நம்ம பூமி பூஜை போட்ட பிறகு கங்கை வா அப்படின்னு கூப்பிட்றோம். ஏன்னா வந்து இப்போ நமக்கு ஆதாரம் அப்படிங்கிறது நீர் தானே. இப்போவும் நம்ம சந்திர மண்டலத்துலேயும் செவ்வாய் மண்டலத்துலேயும் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம், தண்ணி இருக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நீர் ஆதாரம் அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்னு எடுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து 80% நீர் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நீர் அப்படின்னு எடுக்கிறோம். ஆனால் இந்த நீர் எல்லா இடத்திலும் இருந்தால் சரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தவறு. ஏன் அப்படின்னா இப்போ கடலில் இருக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம சொல்லும் பொழுது கடல்னு சொல்கிறோம், ஆறுன்னு சொல்கிறோம், குளம்னு சொல்கிறோம், குட்டைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அதனுடைய ஸ்தானத்துக்கு தக்கபடி அதனுடைய தன்மை மாறுது இல்லையா, எல்லாமே நீர் தான். அது மாதிரி இப்போ நம்ம வீடு அப்படின்னு எடுத்து ஒரு கிணறு அல்லது ஒரு போர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தென்மேற்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் போர்வெல் என்ன பண்ணும் அப்படின்னா சவுத்தில் இருந்தால் பெண்ணை பாதிக்கும். என்ன பாதிக்கும்? நோயாதிக்கத்தை கொடுத்து நிரந்தர நோயாளியாக மாற்றிவிடும். அதே மேற்கு பக்கமாக இருந்தால், வெஸ்ட் சைடாக இருந்தால் ஆணை பாதிக்கும். இதில் ஆண்னா தலைவனா அப்படின்னா தலைவனா அல்லது உறவு அடிப்படையில் தலைமகனா அல்லது இளைய மகனா அப்படின்னு ஆண் அப்படின்னு பொதுவாக எடுப்போம். ஆனால் உறவு அமைப்பில் அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய உள்ளங்களை பொறுத்து அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பூ அப்படின்னு ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போகும்பொழுது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனம் எல்லோருக்கும் சமமாக வருவது போல், அதுலேயும் ஒரு சில அப்படின்னு எடுத்தாங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் அந்த மனம் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இந்த தன்மைகள் வந்து யாருக்கு அதிகமான பாதிப்பை தருமோ அந்த நோயை அதிகப்படுத்துதல்னு தரும். பொதுவாக வந்து தென்மேற்கு வந்து குபேர மூலைன்னு சொல்லக்கூடியது. அந்த குபேர மூலையில் வந்து நமக்கு கிணறுன்னா வளத்தை பாதாளத்தில் அழுத்துதல் அப்படின்னு கொண்டு போயிடும். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தும்மும் பொழுது முன்னால் வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுறதுன்னு ஊற்றுவாங்க. ஏன்னா சளிக்கிருமி வந்து வினாடிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுது.
ஆனால் அப்படி தும்மணும்னு வச்சுக்கோங்களேன், நச்சுன்னு தும்மும்போது அந்த தண்ணி அப்படி சாப்பாட்டுக்கு முன்னால் அப்படி ஊற்றிட்டாங்கன்னா பரவாது. ஏன்னா அந்த தண்ணியில் வந்து சளிக்கிருமிகள் வந்து ஒன்றும் அப்படின்னு. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த போர்வெல் என்ன ஆகும்னா வளத்தை இழுத்தல் அப்படின்னு சொல்லி இழுத்து நம்மளுடைய பொருளாதார தடைகளுக்கு வந்து அது காரணமாக அமையுது. ஏன்னா இது வந்து அதிகம் நோய் ஆதிக்கத்தின் மூலமாக பொருளாதாரத்தை வீணாக்கிறதையும் செய்யும், பொருளாதாரத்தை வீணாக்குவதன் மூலமாகவும் நோயை தரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்துடும். அது மாதிரி நோய்க்கும் வளத்துக்கும் தடையாக இருக்கக்கூடியது தென்மேற்கு போர். அந்த தென்மேற்கு போரை வந்து நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ வந்து டிகிரி வைஸ் அதனுடைய அமைப்புகளை நம்ம கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த சாந்தி பரிகாரம் அப்படின்னெல்லாம் பண்ணி அதற்கு பிறகு தான் போரை மூடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா அப்படிலாம் முடிவெடுக்கணும். இப்போ அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த தலைவாசல்னு சொல்கிறாங்களா சார் வீட்டுக்கு? இந்த தலைவாசல் மட்டும் சரியான இடத்துல இருந்தால் மட்டும் போதுமா? பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இந்த டிராயிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அருமையான ஒரு வீடு. அப்போது தலைவாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கிர பாகம்னு தரப்பட்டிருக்கும். தலைவாசல் நல்ல பாகத்தில் இருக்கலாம் அப்படின்னா இது சுக்கிரன்னு கணக்கெடுத்துருக்குறாங்க. சரி. ஆனால் சுக்கிரன்னு கணக்கெடுத்தால் பார்த்தீங்கன்னா இதனுடைய மொத்த அமைப்பும் தென்மேற்கு வளர்ச்சி அப்படின்னு ஆகிடும். அப்போ சுக்கிர பாகத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான பொருளாதாரம் கிடைக்கும். கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். ஆனால் அத்தனையிலும் லாக் ஆகிடும். அத்தனையிலையும் இப்போ என்னென்ன துறையை இவர் தொட்டிருக்கிறாரோ, இப்போ ஒரு புது பிஸ்னஸ் உடனே வர்றாரு, இப்போ நீங்கள் வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை செயல்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை யாரோலையோ அப்படின்னு அமைஞ்சு போகும். பார்த்திங்கன்னா பார்ட்னர் வந்த நேரம் சரியில்லையோ அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்க வந்துடுவார். அங்கே போய் பார்த்திங்கன்னா அவருக்கு மற்ற தொடர்புகளில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் தப்பாக இருந்துகிட்ருக்கும். அதை ஸ்பீடு பண்ணோம்னா பார்ட்னர் பார்த்திங்கன்னா ஆகா இல்லை அப்படின்னு தெரிய வரும். அது மாதிரி வாசல் வந்து பொதுவாக வெறும் 4 தன்மை மட்டும் நல்ல அமைப்புன்னு எடுக்கிறாங்க. டிகிரி வைஸ் அந்த 4 தன்மையும் மாறும். இதே வாசல் இப்போ டிகிரி வைஸ் மாறி இருந்தால் இதுவே ராகு கேது வாசலாகவும் மாறும். அதே நேரத்தில் இதே வாசல் புதன் அல்லது குரு அப்படிங்கிற பாகமாகவும் மாறும். இப்போ பொதுவாக வெளிப்படையாக பார்த்து தப்பு அப்படின்னு கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா கட்டடத்தில் பிரபஞ்சத்துக்கும் இந்த கட்டடத்துக்கும் என்ன தொடர்பு, அதுதான் டிகிரி வைஸ் அப்படின்னு இன்றைக்கி சயின்ஸு. நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளுக்கும் இந்த கட்டடத்துக்கும் உண்டான தொடர்பு எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான், மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னா கட்டலுக்கு கீழே இருக்கிறவனை பற்றி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறேன்னு கமாண்ட் அடிப்பாங்க. ஆனால் பூமிங்கிறது நமக்கு கட்டடத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி. அப்போது அந்த போர்வெல்லாக இருக்கட்டும், இந்த நிலைவாசலாக இருக்கட்டும், பூமியை தொட்டு கொண்டிருப்பது. அப்போ இது பார்த்து ஓகேன்னு சொன்னி அதுவும் ஓகேன்னா தான் நமக்கு வாழ்க்கையில் கிளிக். சார் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாஸ்துவில் வந்து முக்கியமானது வந்து இந்த 8க்கு 10 இல்லைன்னா 10க்கு 16 இந்த ரூம் சைஸை வச்சு இந்த சைஸில் வந்து ரூம் வந்து நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா அதுதான் கரெக்டான வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பற்றி உங்களுடைய விரிவான கருத்து சொல்லுங்கள். அதாவது மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறதும் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறதும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனையடி மட்டும் சாஸ்திரம்னு எடுக்கிறாங்க, அதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா மனையடி அப்படிங்கிறது 108 பாகத்தில் ஒரு பாகம், பிரதான பாகத்தில் ஒரு அங்கம். இப்போ என்னுடைய விரல் மாதிரி. அப்போது இந்த விரல் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மட்டும் போதுமா என்றால் உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் செயல்படணும், இல்லைன்னா நம்ம அடக்க முடியாது. அதில் போட்டிருக்கிற மோதிரம் கூட ராசியாக இருக்கணும். அப்போ தான் பிரபஞ்சத்தை ஈர்க்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன். அப்போ வந்து உடை, உள்ளம், அப்போ வந்து கை, செயல், மூளை இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருப்பது மாதிரி. ஆனால் மொத்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா துரியாதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரசு. இப்போ 8 ஆதார சக்திகளில் அது ஒரு சக்தி அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுதான் நமக்கு ஆண்டனா டவர், ரிசீவிங் டவர் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போது இந்த உடலினுடைய அமைப்புகளில் நெகமும் ஒரு அங்கம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த வலதுகை இருந்தால் போதும் நான் வேகமாக வேலை செய்வேன் அப்படின்னு எடுத்தால் இடதுகையும் சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? அதற்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கால் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கலைன்னா எப்படி ஒரு குடத்தை தூக்க முடியும்? அல்லது வெயிட்டினுடைய தன்மை என்ன? இப்படி நல்லா பார்க்குறதுல வெறும் மனையடிங்கிறது வெறும் ஒரு பார்ட். இப்போ இந்த ஒரு பார்ட்டை மட்டும் பிரதானப்படுத்தியே நிறைய பேர் கொண்டு போனதுனால தான் வாஸ்து சாஸ்திரம்
அதாவது இந்த மனையடி சாஸ்திரங்கிறது மனை அடி அப்படின்னு மட்டும் நின்று போச்சு, அந்த சாஸ்திரம் கட்டாயி போச்சு. இன்றைக்கி வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் சமஸ்கிருத சொல் வாஸ்து. அப்போ என்ன ஆகுது, பொதுவான சொல்லால் சொல்லப்படுது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா வெறும் 8க்கு 10 மட்டும் பத்தாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். புது வீடு கட்டணுமா? உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா? புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா? அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Bharati Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit PSK Complex, second gate, Tuticorin 2. Every month fourth week, Saturday and Sunday on Udumalaipetai. Mrs. Nagarani Manibharati, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaippet, Tirupur District. Contact number 98432 27635 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்குபதி மேரேஜ் ஹால் AC, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. கான்டாக்ட் நம்பர் 98432 27635 94422 27635. நம்ம வீட்டில் வந்து முக்கியமான பாகம் வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து எந்த பாகத்தில் இருந்தால் அந்த கிச்சனில் வந்து நம்ம சமையல் பண்ணுறது வந்து நல்ல சந்தோஷமாக அந்த வீட்டில் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும். பொதுவாக சமையலறை அப்படின்னு எடுக்கும் பொழுது அக்னி பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு பாகம் அப்படின்னு எடுக்கலாம். சவுத் ஈஸ்டில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு எடுப்போம். இல்லைன்னா நார்த் வெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த 2 பாகம் அல்லாமல் அமைத்தல் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இதில் நமக்கு வந்து இந்த அக்னி பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்க்கு வந்து அக்னி பாகத்தில் தர முடியாது, ஆனால் அக்னி பாகத்தில் தரலாம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வசதி என்ன, நமக்கு எந்த மாதிரியான அமைப்பில் வந்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இன்றைக்கி நவீனம் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வாஸ்துக்கு புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதாவது என்னென்னா வாஸ்து இன்றைக்கி வந்து வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அமைப்புகள், ஆடம்பரம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதை எப்படி வாஸ்துவில் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த புதுமையை விரும்புதல் அப்படிங்கிறதுல வாஸ்துலையும் இப்போ வாஸ்துக்காரங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அழகுபடுத்தி இன்னும் யோகம் தர்ற மாதிரியான அமைப்பு அப்படின்னு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்னியில் இருப்பது சிறப்பு, வாயுவியத்திலும் இருக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய திசை பொருத்தம் அப்படிங்கிற அமைப்பில் பிரபஞ்ச பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அதற்கு தக்கபடி நம்ம வந்து அமைக்கணும். இப்போ பொதுவான அக்னித்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல இடங்களில் நிறுதித்தன்மையாகவும் வரும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஈசான்யத்தன்மையாகவும் மாறும். அதனால் இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் கட்டடத்துக்கும் உறவு அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள். அதனால தான் செவ்வாய்க்கு வந்து ஒரு முக்கோணம் அப்படின்னு எம்பளமே கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா ஒரு 3 கோணம், அதைத்தான் நா மா சி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க.
அப்போ பார்த்திங்கன்னா அந்த மந்திர உச்சாரணத்துக்கும் இந்த செய்திகளுக்கும் ஒரு தொடர்பு நிலை அப்படின்னு வரும். அப்போ பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய மண்ணிலிருந்து வரக்கூடிய மனிதன். இப்போது உறவு என்ன ஆகுது அப்படின்னா ஆகாயத்திலிருந்து பூமி, இந்த இரண்டும் சேர்ந்து மனிதனுக்கான ஆற்றல். இந்த மாதிரி வர்றதுனால இப்போ வந்து பொதுத்தன்மைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் பொருந்துவது இல்லை. இன்றைக்கி ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க டிகிரிஸே பார்க்குறதில்ல, எப்படி எப்படியோ அமைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்தானம், அப்போ பழைய வீடுகளில் அந்த மாதிரி இருந்தால் ஸ்தானத்தை கண்டுபிடிச்சி அதற்கு தக்கபடியான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாஸ்துக்காரங்கள்ட்டே போக முடியாது. அப்படி நீங்கள் போகணும்னு நினச்சா போதும், உங்களை கொண்டு போய் விடும். அதுதான் இந்த மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகம் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன ஜாண்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அதையே 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 சொல் 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 சொல், கேள் கேள் கேள், கண்ணீர் விடு, கடவுள்கிட்ட சொல்கிறோம். அவர் கண்ணீர் விட சொல்கிறாருன்னா கிடையவே கிடையாது. ஆனால் என்ன, அந்த கண்ணீர் விடுவதன் மூலம் உன்னுடைய குறிக்கோளில் உறுதியாக இருக்கிறாயா? நான் என்ன சொல்கிறேன், மகிழ்ச்சியாக உறுதியாக இரு, இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வந்து கேள், என்ன மகிழ்ச்சியாக கேள். எனக்கு வந்து புதுசாக ஒரு மாடல் கார் வந்திருக்கு, ஒரு 10 லட்ச ரூபா பத்தாமல் இருக்குது, 1,30,00,000 இருக்குது, இன்னொரு 10 லட்சத்தை கொடுன்னு சந்தோஷமாக கேளுங்கிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுமான்னா, இந்த சமையலறை தப்பாக இருந்தால் இந்த 1,30 கையில் இருக்க வைக்காது. அப்போ என்ன ஆகும், இந்த 10க்கு 10 இல்லை, மொத்தமே இல்லைங்கிற ஒரு நிலையை தரும் பொழுது தான் கண்ணீர் விடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொது அமைப்புகளை மட்டும் தயவு செய்து எடுக்கவே எடுக்காதீர்கள். ஏன்னா இந்த டிப்ஸில் வந்து நான் இது சொல்லியிருக்கிறேன், அமைப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அமைப்பு பொது அமைப்புகளில் பொருந்தாது சார். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கல சார், அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். அந்த எந்த விதமான இடத்துல வந்து கிச்சன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை நம்ம தவிர்த்திருக்கலாம். இது நல்ல கேள்வி. இதில் என்ன அப்படின்னா, இந்த தெருக்குத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ தெருக்குத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய கட்டடத்துக்கு எதுக்காலிருந்து வரக்கூடிய ரோடு அல்லது சந்து இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வந்து மோதக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுன்னா, இப்போ அங்கேருந்து ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுன்னா அந்த காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் வரும். அந்த கிழிக்கிற காற்று எங்கே போய் மோதும்னா நம்ம கட்டடத்தில் தான் மோதும். அப்போது அந்த நம்ம கட்டடத்தில் அந்த மோதக்கூடிய காற்று வந்து எந்த மாதிரியான சலனத்தில் வருதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு சாக்கடை இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு போகும். அதே நேரத்தில் ஒரு கரும்பாலை இருக்கக்கூடிய இடம்னு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தெரிஞ்சு போகும். ஏன்னா இந்த ஸ்பிரிட்டு, இந்த ஆல்கஹால்னு சொல்கிறீங்களே, இது பூரா அதிலிருந்து வரக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த மனம் அந்த இடத்துக்கு போன உடனே இதுதான் அப்படின்னு முகம் சுளிக்க வைக்குது இல்லைங்களா? அதே நேரத்தில் ஒரு மல்லிகை தோட்டத்துக்குள்ளே அல்லது ஒரு ரோஜா தோட்டத்துக்குள்ளே போங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு தக்கபடி அந்த மனம் மாறுவது போல இந்த தெருக்குத்தலுக்கு தக்கபடி இந்த அமைப்பு மாறும் பொழுது அக்னி குத்தல் அப்படிங்கிற தன்மையும் வாயுவிய குத்தல் அப்படிங்கிற தன்மையும் இருக்கக்கூடிய மனையாக இருந்து ஈசானியத்தில் சமையலறையாக இருந்தால் கண்டிப்பாக அக்னி விபத்து நடக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். புது வீடு கட்டணுமா? உங்கள் இல்லத்தை சரி செய்யணுமா? புது அலுவலகம் அமைக்க வேண்டுமா? அல்லது அலுவலகத்தை சீரமைக்க வேண்டுமா? வாஸ்து பாருங்கள். AR Ultimate Institute presents Winners Joy Time. Contact number 98432 27635 94422 27635. Yogasri Mani Bharati Vastu Consulting and Numerology. Contact number 98432 27635 94422 27635. Every month first week, Saturday and Sunday, Bangalore visit Krishna Home, Indranagar, Bangalore. Every month second week, Saturday and Sunday on Chennai visit Tirumala Mahal, Sivananaindapuram, Vasan Bhavan upstairs, Villivakkam bus stand opposite side, Villivakkam, Chennai 49. Every month third week, Saturday and Sunday on Tuticorin visit PSK Complex, second gate, Tuticorin 2. Every month fourth week,
Saturday and Sunday on Udumalaippettai. Mrs. Nagarani Manibaradi, C88/109, KV Ramaswamy Street, Gandhinagar, Udumalaippet, Tirupur District. Contact number 98432 27635, 94422 27635. நீங்களும் வாஸ்து சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? எமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாஸ்து மாமணியாக சிறப்பு பெறுங்கள். பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் ராணி சங்கபதி மேரேஜ் ஹால் ஏசி, நியர் காவாங்கரை பஸ் ஸ்டாப், புழல் செக் போஸ்ட், சென்னை 66. கான்டாக்ட் நம்பர் 98432 27635, 94422 27635. சார், இப்போ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ திருட்டு சம்பவங்கள்லாம் வந்து அடிக்கடி நடக்கல சார், அதுக்கும் வந்து வாஸ்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? அதாவது இப்போது வந்து நெருப்பினால் கெடுதல், பகைவனால் கெடுதல், உறவாடி கெடுதல், கெடுத்தல் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் உறவாடி கெடு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நல்லவன் நாட்டமே வருவான். அப்போ இந்த எல்லாத்துக்கும் பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மோசடி செய்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ வந்து நம்மளை மோசம் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்மளை மோசம் செய்பவன் உருவாக்கப்படுகிறானா அப்படின்னா ஆம். யாரால்? உங்களால், உங்கள் கட்டிடத்தால். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு லேண்ட்மார்க் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகும். நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்கள் வீட்டு நாயை கொண்டே விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த லேண்ட்மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக மோப்பம் பிடிச்சி வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உளவு பிரிவில் அந்த அமைப்புகள் தான் ரொம்ப பண்ணி இன்றைக்கி நாய் வந்து நமக்கு ரொம்ப உதவி பண்ணிகிட்ருக்குன்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வீட்டில் மோப்ப சக்தி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து வரும். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வியர்வையை வைத்து நோயாளியை கண்டுபிடித்தல் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே எந்த மாதிரியான ஸ்மெல் இருக்குங்கிறத இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அதை அப்படியே கொண்டு போய் அதனுடைய ஸ்மெல் எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஸ்டைலில் சொல்கிறதும் இதுவும் ஒரு வகையான லாங்குவேஜ் அப்படின்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுடைய கட்டடத்துலேருந்து அந்த ஸ்ப்ரே ஆகிற சென்ட் இருக்குது பார்த்திங்களா, கொள்ளையடிக்கிறவனை வாங்குது, மோசடி செய்கிறவனை வாங்குது. ஏன்னா இப்போ சாதாரணமாக இந்த கட்டடத்தில் பார்த்தால் இந்த கிணறே போதும் உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு, கூட்டிகிட்டு வர்றதுக்கு, திருட்டு நடப்பதற்கு. அக்னிபாக கிணறு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வா 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 இந்த வீட்டில் தான் நிறையாவும் வச்சுருக்கிறான், மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை விட்டினா நீ திருட முடியாது அப்படின்னு திருடனுக்கு வந்து இந்த வீடு சொல்லி கொடுக்குது. இந்த பாஷை யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ நாய் வந்து லேண்ட்மார்க் ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மீடியாவிலேருந்து நம்ம எவ்வளோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம்? லொக்குன்னு இருமுறேன், அதுக்கு ஏதாச்சும் மாத்திரை கொடுங்கன்னு சொல்கிறோம், அல்லது ஒரு டிப்ஸு கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் இந்த அமைப்புக்கு மூலம் உங்களுடைய வீடுன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆஹாஹா நான் சயின்ஸ் படி தான் எல்லாம், நான் கடவுள் தான் எல்லாம். கடவுளே வாஸ்துப்படி உட்காந்துருக்கிறதுனால தான் புகழ். ஏன்னா சிற்பசாஸ்திரத்திலுடைய அந்த அமைப்பில் அவர் இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு மகான்கள் எல்லாம் போகிறாங்க, குடமுழக்கு பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணுவதால் மின் கடத்தல் ஏற்படுதுன்னு இன்றைக்கி சயின்ஸு. அதனால் இன்றைக்கி எல்லாருமே பால் கொண்டு போய் ஊற்றுறோம். ஏன்னா அப்படி வாங்கி அப்படி சாப்பிடும் பொழுது அந்த மின்காந்த அதிர்வுகளுடைய தன்மை இந்த நோய்க்கு வந்து இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சார ட்ரீட்மெண்ட்டுன்னெல்லாம் பண்ணுறோம், மேக்னட்டிசம் ட்ரீட்மெண்ட்டுன்னெல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறோம். அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சலனங்கள் உள்ளே இருக்கக்கூடிய நோய் கிருமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய அதிர்வு அப்படின்னு அர்த்தம். அந்த அதிர்வை இந்த கட்டடம் இந்த கிணறு மூலமாக செய்யும் பொழுது இந்த வாசலும் தப்பாக இருந்தால் இங்கே பார்த்திங்கன்னா தென்மேற்கு வளர்ச்சி பெற்ற அமைப்பு இந்த மாதிரியான பகை அம்சம் கூடி இருக்கக்கூடிய கட்டடங்களில் தான் திருட்டுகள் ரொம்ப ஈஸியாக நடக்குது. இப்போ நிறைய இடங்களில் பத்திரிக்கைகள் எல்லாம் கொள்ளை அப்படின்னு வந்த உடனே நாங்கள் அப்படியே போய் வேடிக்கை பார்ப்போம், ஏன் ஆணுச்சுன்னுட்டு. ஏன்னா பத்திரிக்கைகளில் முதல்ல வாஸ்து தொடர்னு எழுதுனது நான் தான், அந்த சர்டிஃபிகேட்டே நம்மள்ட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா ஆதியில் வந்து இதை தொடராக வந்து யாரும் எழுத முன் வரல, சும்மா 2 பிட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க.
வாழ்க்கைக்கும் வாஸ்துவுக்கும் என்ன அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணி அதற்கு பிறகு தான் இந்த அளவுக்கு இதில் உள்ள உண்மைகளை வந்து வெளிக்கொணர முடிஞ்சுது. அதுக்கு இப்போ இந்த மீடியா வந்து உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக இந்த செய்தியை தர்றதில் ஆர்வம் காட்டுறாங்க. முதல்ல அந்த வாய்ப்பு இல்லை, நாங்கள் பத்திரிகைகளில் தான் எழுதணும். அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே போவோம், கொலை நடந்த இடம், கொள்ளையடிக்கப்பட்ட இடம்னுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே பொருந்தும். பத்திரிகை ஆசிரியரும் நானுமா போவோம். போகும்பொழுது அவர் வந்து கேட்பார், அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது கரெக்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாரமும் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆதாரபூர்வமாக முதல் வாரம் வந்த செய்தியை வந்து அனலைஸுக்கு எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுத்து தான் பத்திரிகைகள்லேயே நான் எழுதினேன். அதனால் ஒரு ஜீவனுள்ள எழுத்து அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது. இன்றைக்கி ஜீவனுள்ள அமைப்பு அப்படின்னு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். ஆக திருட்டு நடப்பதற்கு உங்கள் வீடு தான் காரணம். திருட்டு நடந்திருந்தால் மீண்டும் நடக்காமல் தடுப்பதற்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வாஸ்துங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி என்கின்ற தன்மையை நீங்கள் தான் எடுக்கணும். சார், ஒரு நல்ல நேரம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஜோசியர்கிட்ட கேட்டு தான் சார் இந்த பூமி பூஜைன்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க கட்டடத்தை. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய கட்டடங்கள் வந்து நிறைய கட்டடங்கள் வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லே நின்று போயிடுது. சில பில்டிங்ஸ் வந்து லிண்டல் லெவலில் நின்று போயிடுது. அதுக்கு மேலே ஆனால் பண வசதி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அவங்கள அந்த கட்டடத்தை வந்து முடிக்க விடாமல். இதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது எல்லாமே பொதுத்தன்மை. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து விங் கட்டிக்கிட்டு பறக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா சக்கரம் கட்டிட்டு ஓடனா மேடு பள்ளத்துலலாம் போக முடியாது இன்றைக்கி. அதனால நான் வந்து என்ன, இப்போ நான் வந்து ரெக்கையை கட்டிக்கிட்டு தான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பறக்கலாம். அப்படி பறக்கிறதுக்கு ரெக்கை சரியாக இருக்கான்னு இல்லாமல் எப்படி பறக்க முடியும்? ரைட் சகோதரர்கள் வந்து ஒழுங்காக கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணினதில் தப்புங்கிறதுக்கு பிறகு எவ்வளவு திருத்தம் நம்ம கொடுத்தோம். இன்றைக்கும் எத்தனை விமானங்கள் விபத்துக்குள்ளாகுது. அப்போ என்னென்னா நம்மளுடைய அந்த பராமரிப்பு, பார்த்தல் அப்படிங்கிற தன்மைகளில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு இருக்கணும். ஏன் அப்படின்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது பொதுவான அமைப்பு. இன்றைக்கி வந்து இது செய்யலாம். இப்போ ஓரை அப்படின்னு கொடுக்குறோம். இந்த குரு ஓரையில் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும். இந்த குரு ஓரை எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா அதுலேயே இன்னொரு உட்பிரிவு இருக்குது, பட்சி அப்படின்ட்டு. அதுலேயே இன்னொரு சிறப்பு விகுதின்னு இருக்குது, கௌரி அப்படின்ட்டு. இப்போது இது ரெண்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ராகு காலம் அப்படின்னு ஒரு அமைப்பு வரும். அதுக்கு இடையில இன்னொரு காலமும் வரும். ஏன்னா குரு ஓரையில் யமகண்டம் ரொம்ப கொடுமையானது, வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடியது. அப்போ பார்த்திங்கன்னா இதே குரு ஓரை அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் எடுக்கும் பொழுது அதில் ஊடார வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் பொதுவாக என்ன பண்ணிடுறீங்க, கேலண்டரில் அப்படி தூக்கி ஒரு பார்வையை பார்த்துட்டு குரு ஓரை சிறப்புன்னு எடுத்துடுறீங்க. அப்படி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இத்தனை உட்பிரிவுகளில் ஏதாவது ஒரு தடை அப்படின்னு இருக்கணும். இதில் பூமி பூஜைக்குன்னு சில லக்னங்கள்னு இருக்குது. அந்த லக்னங்களை வந்து கரெக்ட் எடுக்காமல் நீங்கள் கௌரியவும் ஓரையவும் மட்டும் கணக்கில் எடுத்தீங்கன்னாலும் சிக்கல். அதே நேரத்தில் உங்களுடைய ஜனன அமைப்பில் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுத்தன்மைகளுக்கு இந்த லக்னம் பொருந்துமான்னு பார்க்கணும். இதில் ஜோதிடத்தில் உள்ள நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா இத்தனை உட்பிரிவுகளையும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? நான் தான் வாஸ்துப்படி வீடு கட்ட போகிறேனே, அப்படி இருக்கல நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் தான் வாஸ்துலேயே இல்லையே, இனிமே தானே வாஸ்துக்குள்ளே போகிறீங்க. அப்போ அதை டியூன் பண்ணுறதுக்குன்னு ஒரு நல்ல நாளை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிவியை ஆன் பண்ணலைன்னா நான் எப்படி தெரிவேன்? அப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னா டிவி ஆன் பண்ணால் பத்துமா? முடியாது. அதுக்கு முன்னால் பிளக்கை சொருகி சுவிட்சை போடணும், கரண்ட் அங்கே வரணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் பூமி பூஜை போடக்கூடிய நாள். அப்போ அதை வந்து நல்லபடியாக தேர்வு பண்ணுறதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பொதுவாக நல்ல நேரம்னு நாங்கள் கேலண்டரில் போட்டு கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னா இந்த நாட்டுக்குள் இந்த நேரத்திற்குள் உங்களுக்கு அது பொருந்துமான்னு சரி பார்த்துக்கங்கன்னு அர்த்தம். ஆனால் இதுதான் நல்ல நேரம்னு நாங்கள் வந்து அத்தாரிட்டியாக கொடுக்கறதே இல்லை. புரியுதுங்களா? அப்போ வந்து வெறும் இந்த மேலோட்டமான தன்மைகள்லையே போகாதீங்க. ஏன்னா கட்டடத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது பல லட்சம், ஆனால் பல்லாயிரம் கோடி ரூபாய் உள்ள வாழ்க்கையை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை லட்சம் தாத்தா எனக்கு இருந்திருப்பாங்க. நாளைக்கு இந்த உலகம் இருக்கும் வரை என்னுடைய சந்ததிகள் இருக்கிறாங்கன்னா இடைப்பட்ட இதில் எத்தனை லட்சம் வாரிசுகள் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அப்போ வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது, வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய தன்மை எவ்வளவு மேன்மையானது. இந்த மேன்மைக்கும் புனிதத்துக்கும் நாம் உறவு பாலமாக அமைக்கிறதே நம்ம கட்டடம் தானே. எனவே வாஸ்துப்படி கட்டடத்தை கொடுத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நாமாக இருக்கும். வாழ்க்கை குறித்த சந்தேகங்களுக்கும் வாஸ்து குறித்த சந்தேகங்களுக்கும் தெளிவாக விளக்கமளித்த யோகஸ்ரீ மணிபாரி சார் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். AR Ultimate Institute presents Winners Joy Time every Friday 11 p.m.